அத்தம வேலை திட்டத்தின் கீழ் காக்கைத்தீவு பகுதியினுடைய கடற்கரை பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் இன்றைய தினம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மற்றும் பிரதி சபாநாயகரின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது குறித்த பகுதிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த தூய்மை பணிகளின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை, எவ்வாறாயினும் சில சதித்திட்டங்கள் நிலவுவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று கூட்டு பொறுமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டு பொறுமுறையானது நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, நீதி அமைச்சு மற்றும் பல செயலாளர்களை உள்ளடக்கியுள்ளது. அது தொடர்பாக துறைசார் அமைச்சராக எமது அமைச்சர் ஆனந்த் விஜயபால அங்கம் வகிக்கின்றார். அதற்கமைய குறிப்பிட்ட கூட்டு பொறுமுறையினூடாக நாம் எதிர்காலத்தில் இதனை புரிந்து கொள்வோம். இவ்வாறான சதித்திட்டங்களை இந்த கூட்டு பொறுமுறையின் கீழ் நாம் அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளோம். எதிர்க்கட்சியினரின் எவ்வித சத்தமும் இன்றி இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதாக நான் நினைக்கின்றேன். எனவே நாம் அவற்றுக்கு பதற்றமடைய தேவையில்லை. தேசிய பாதுகாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். சிறைச்சாலை சம்பவங்கள் மற்றும் சதித்திட்டம் தொடர்பில் முக்கிய தகவல்களும் அறிகுறிகளும் வெளியிடுவதை நாம் அவதானித்துள்ளோம். சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறிப்பிட்ட ஒரு எதிர்க்கட்சியின் நேரலை நிகழ்ச்சியாக ஒளிபரப்பப்பட்டுள்ளது. எனவே அது ஒரு சந்தர்ப்பமாகும். அத்துடன் சில காட்சிகள் பிரதான ஊடகங்களில் காண்பிக்கப்படுவதற்கு முன்னதாகவே சில சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தன. எனவே இவ்வாறான சூழல்களை கொண்டு இங்கு ஏதேனும் சதித்திட்ட சூழல்கள் உள்ளதா என்பது குறித்து நாம் பரிசீலித்து வருகின்றோம். இந்த விடயங்களை கூட்டு பொறிமுறையானது மேலும் கருத்தில் கொள்ளும் என நான் நம்புகின்றேன். நீதிபதிகளின் ஓய்வு வயது எல்லையானது தொடர்பில் நாம் தற்போது வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளோம். இப்போது எந்த ஒரு குடிமகனுக்கும் 7 நாட்களுக்குள் அதனை அமைதியாக வாசித்து பரிசீலிக்க முடியும். அந்த 7 நாட்களுக்கு பின்னர் நாம் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம். சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் எவருக்கும் கருத்து தெரிவிக்கவும், எதிர்ப்பை தெரிவிக்கவும், ஆதரவளிக்கவும் இடம் உண்டு. எந்த ஒரு நபரும் 14 நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். அதற்கான அவகாசமும் உள்ளது. அந்த மனு பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் 2ஆம் வாசிப்புக்கு உட்படுத்தி அதனை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் என்றும் இதன் போது பிரதி அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். නමුත් යම් කුමන්ත්‍රණකාරී වටපිටාවක් තියෙන බවට ඉඟිබිඟි පහළ වෙලා තියෙනවා. ඒ වෙනුවෙන් ජනාධිපතිවරයාගේ ප්‍රධානත්වයෙන් ඊයේ ඒකාබද්ධ යාන්ත්‍රණයක් නිර්මාණය කළා. ඒකාබද්ධ යාන්ත්‍රණයේ යටතේ මා නියෝජනය කරන මහජන ආරක්ෂක අමාත්‍යාංශයත් ඒ වගේම අධිකරණ අමාත්‍යාංශයත් ඇතුළු ලේකම්වරුන්ගේ ගණනාවකින් යුක්ත ඒ සම්බන්ධ